விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போகாது. விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். விசுவாசத்தோட ஜெபித்த, அழுது கெஞ்சினா, கர்த்தர் என்ன விடு, பொழுது விடியுது, நான் போறேன், விடல. நீர் என்ன ஆசீர்வதிச்சா தான் நான் விடுவேன். நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். யாக்கோபு ஜெயிச்சானா இல்லையா? ஜெயிச்சான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரா இல்லையா? வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. வேதம் சொல்லுது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள், குணமாயிற்று. அந்நேரமே அவளுடைய மகளுக்கு சுகம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும்.